Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் வலது கை கால்கள் அடிக்கடி உணர்வு இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் மரத்து போகக்கூடிய நிலைக்கு ஏற்படுகின்றது. அது எப்பொழுதுமே இல்லை, காலையில் எழுந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கை கால் வலது கை வலது கால் அதில் வந்து ஒரு உணர்ச்சி இல்லை மரத்த நிலையில் இருக்கின்றது. இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. இது பொதுவாகவே நம்ம உடம்பில் தச வாயுக்களும் சரியான அளவில் இயங்கணும். அந்த வாயுக்களினுடைய தன்மைகள் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த கை மரத்தல் கால் மரத்தல் ஏற்படும். உடம்பில் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்கணும். அந்த இரத்த ஓட்ட மண்டலத்தில் சிறிய குறைபாடுகள் இருந்தாலும் அந்த மாதிரி கை கால்கள் மறக்கக்கூடிய நிலை ஏற்படும். நுரையீரல் இதயத்தினுடைய துடிப்பு அது சீராக இருக்கணும். அதில் சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாவதற்குரிய முத்திரைகள் என்ன அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக இன்றைக்கு நம்ம நல்லா இருந்தாலும் ஃப்யூச்சரில் நமக்கு இந்த மாதிரி கை கால்கள் மரத்தல் அந்த மாதிரி வராது. அடிக்கடி நம்ம கூறுவது போல் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுங்க. இரவு 9:30 முதல் காலை 3 மணி வரை ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். சாத்விகமான உணவாக எடுத்துக்கோங்க. இரவு சாப்பாடு அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த மாதிரி வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக பயிற்சி பண்ணுங்கள். முத்திரைகள் நிச்சயமாக பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்கின்றது. அந்த பஞ்சபூத மாறுபாடுகளில் தான் நமக்கு வாயுவில் காற்றில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி கை கால்கள் மரத்தல் ஏற்படும். அப்போ அதை சரி செய்யக்கூடிய முத்திரைகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 நிமிடம் ஒரு முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணாலே முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ருத்ர முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. ருத்ர முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. அந்த இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்ட மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். வலதுகை இடதுகை வலதுகால் இடதுகால் அந்த பகுதி முழுக்க இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி பரவுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக கை கால் மரத்தில் உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி, மற்ற விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அடுத்த முத்திரை பிராணவாயு முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. பிராணமுத்திரை பண்ணியிருக்கோம். ஆள்காட்டி விரலை உள்ளே மடித்து வச்சுக்கிட்டோம். நடுவிரல் மட்டும் தரை நோக்கி இருக்குது. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க பிராணசக்தி சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் பிராண ஆற்றல் சீராக கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க நல்ல உயிராற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முதல் முத்திரை ருத்ர முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண வாயு முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். குறிப்பாக வலது கை வலது கால், இடது கை இடது கால், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த பயிற்சி பண்ண போகிறோம். ருத்ரமுத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண வாயு முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறும், தசவாய்களும் நன்றாக இயங்கும், கை கால்கள் மரத்து போகக்கூடிய அந்த நிலையிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.